Praise the Lord. ஸோ கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு புதிய மாதத்தை, இந்த நவம்பர் மாதத்தை, 11வது மாதத்தை நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். இந்த 2025ஆம் வருடம் தொடங்கி 10 மாதங்களை முடிக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் நமக்கு கிருபையாக இருந்திருக்கிறார், போதுமானவராக இருந்திருக்கிறார், நல்ல மேய்ப்பராக, நம்முடைய பரிகாரியாகிய நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற எகோவா ஷாலோமாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர் இல்லாவிட்டால் நாம் இந்த நாட்களை கடந்து வந்திருக்க முடியாது. தேவன் அப்படிப்பட்ட நல்ல ஈவுகளை நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து நடத்தி வந்திருக்கிறார். ஸோ வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு இந்த 11வது மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை நாம் இன்னும் அதிகமாக ஆழமாக தியானிக்கிற நேரம்தான் இந்த விசேஷ ஜெப நாட்களாக இருக்கிறது. தேவன் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஏசாயா 43:19 வசனத்தின் பின்பகுதியை நமக்கு ஆண்டவர் வாக்கு தத்தமாக கொடுத்திருக்கிறார். நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி தேவன் உண்டாக்குகிற தேவனாக இந்த மாதத்தில் நமக்கு வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். ஆதியிலே நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்தில் அந்த பூமியையும் அதன் சகல காரியங்களையும் அங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமத்தின் புத்தகம் அங்கு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அங்கு உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக தேவன் இந்த பூமியை ஒரு அழகான பூமியாக, நன்மையான காரியங்களை நிறைந்த ஒரு பூமியாக, மனிதர்கள் வசிக்கும் ஒரு நல்ல பூமியாக அவர் இந்த பூமியை உண்டாக்கினார். அவர் அந்த இடத்திலே தம்முடைய சாயலாக ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர்கள் அந்த ஏதேனில், அந்த பூமியில் அவர்கள் செழித்து வளரும்படியான ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்த, உண்டாக்குகிற தேவன், உருவாக்குகிற தேவன், சிருஷ்டிப்பின் கர்த்தர் தான் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த நாட்களில் நாம் இந்த 43வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 15ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும் ராஜாவுமாய் இருக்கிறவர். இதுவரை அவர் எப்படி ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை இங்கு கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கு பார்க்கிறோம், சமுத்திரத்திலே வழியையும் தண்ணீர்களின் பாதைகளை உண்டாக்கி, தண்ணீர்களில் பாதைகளை உண்டாக்கி அந்த இடத்துல சத்துருக்களின் கரங்களுக்கு அவர்களை விலக்கி காத்து நடத்தி வந்த தேவன் நான் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அங்கு சிவந்த சமுத்திரத்தின் நடுவிலே வழியை உண்டாக்கி அவர்களை நடத்தி வந்தார். யோர்தானை பின்னிட்டு போக பண்ணி அங்கு வழிகளை உண்டாக்கி அந்த ஜனங்களை முன்னேறி கடந்து செல்ல அங்கு வழியை உண்டாக்கினார். அங்கு சத்துருக்களின் கரங்களுக்கு அவர்களை விலக்கி மீட்கும்படியான காரியங்களை அவர் உண்டாக்கி அவர்களை அந்த வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி கொண்டு வந்து அவர் வைத்திருந்த அந்த கானானிலே அந்த ஜனங்களை அவர் சேர்த்ததை நாம் இந்த வேதத்தின் முதல் பகுதிகளில் வாசிக்க முடியும். ஸோ இந்த நாளில் கூட தேவன் ஏற்கனவே செய்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தாரே, ஆபிரகாமுக்கு செய்தாரே, மோசேக்கு செய்தாரே என்று நாம் கடந்த காலத்தை மாத்திரம் நினைத்து தேவனை இந்த இடத்திலே மகிமைப்படுத்துகிறவர்களாக அல்ல, தேவன் இன்றைக்கும் அதே மாறாத வல்லமையுடன் நம்மோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கு சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதற்கு முன்பாக நான் காரியங்களை செய்தேன் என்பதை மாத்திரம் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதும் நான் புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன், இன்றைக்கும் நான் புதிய காரியங்களை உங்கள் மத்தியிலே செய்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்று தேவன் எந்த காலத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார்.
அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கிறோம். வேதத்தின் முதல் பகுதி ஆதியாகமத்தில் அவ்வளவு காரியங்களை உண்டாக்கி மனிதனை நடத்தின தேவன் வேதத்தின் நடு மையத்தில் ஏசாயாவின் காலத்திலும் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய காலங்களிலும் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன். உங்களுடைய வனாந்திரத்தின் மத்தியில் நான் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். அவாந்திர வெளி போன்ற ஒரு சூழ்நிலையின் மத்தியில் ஆறுகளை நான் கடந்து வர பண்ணுகிற தேவனாக உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ மாறாத அந்த தேவன் நமக்கு இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையின் வனாந்திரமான பகுதிகளுக்கு அவர் வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறதை தான் நாம் இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். ஸோ நாம் பார்க்கிறோம், தேவன் வேதத்தில் இருந்த வேதத்தின் பாத்திரங்கள் ஒவ்வொருவரையும் அவர் எவ்வளவு அழகாக அவர்களுடைய நெருக்கடியான காலங்களில் வழிகளை உண்டாக்கி அவர்களுக்கு திட்டங்களை கொடுத்து எதிரிகளை மேற்கொள்ளுகிற பலனை கொடுத்து அவர்களை வெற்றி சிறக்க பண்ணினார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் ஒருவருக்கு செய்த காரியத்தை இன்னொருவருக்கு செய்யவில்லை. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வழியை, ஒரு புதிய வழியை, ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய திட்டத்தை, புதிய காரியத்தை செய்து அவர் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமான விதங்களில் வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு பார்க்கும் பொழுது தேவன் நோவாவின் காலத்தில், நம்முடைய முதல் தேதி அன்று நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் நமக்கு அந்த நாளிலே சொன்னபடியாக, தேவன் வனாந்திரத்தில் வழிகளை உண்டு பண்ண வேண்டுமானால் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சூழ்நிலைகளை தைரியமாக சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த நாளில் அப்படித்தானே தேவ சித்தத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு அழிவின் காலத்தில் எப்படிப்பட்ட பாதையை உண்டாக்கி அவரை மீட்டு ரட்சித்து அந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான மனிதனாக வெளிப்படுத்துகிறதை இங்கு நாம் பார்ப்போமானால், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது ஆண்டவர் அங்கு மனிதர்களுடைய அக்கிரமம் இந்த பூமியிலே பெருகி போனது என்பதை பார்த்து மனிதர்களை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். இந்த மனிதர்களை ஏன் உண்டாக்கினேனோ என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு அந்த நாட்களில் இருந்த மனிதர்கள் பாவம் செய்தவர்களாய் இருந்தார்கள். பாவத்தில் அவர்கள் பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அங்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 13வது வசனம், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். ஸோ ஆண்டவர் அவர் உண்டாக்கின பூமியை, அவர் உண்டாக்கின அந்த மனிதர்களோடு கூட அழித்து போடுவேன் என்கிற அளவிற்கு அவர் பூமியில் உள்ள மனிதர்கள் பாவத்தினால் பெருகி போயிருந்த ஒரு காலம். அந்த காலத்தில் அத்தனை பேரையும் அழித்து போடுவேன் என்று சொன்ன தேவன் ஒரு மனிதனை மாத்திரம் பார்த்து அந்த இடத்துல அந்த மனிதன் நோவாவாக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? 9வது வசனம், நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் தேவனுடைய பிரியமானதை மாத்திரம் செய்கிறவனாக, தேவனோடு கூட நடை போடுகிறவனாக, தேவனுடைய சித்தத்தை மாத்திரமே செய்கிறவனாக காணப்பட்டதினால் ஆண்டவர் பூமியோடு கூட அத்தனை மனிதர்களையும் அழிக்கும் அந்த நாட்களில் நோவாவை பார்த்து சொல்லுகிறார். அங்கு 14வது வசனத்தில், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. ஸோ தேவன் அந்த அழிவின் மத்தியில் நோவாவையும்
அவன் குடும்பத்தினரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு வழியை அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ ஒரு கொப்பேர் மரத்தினால் ஒரு பேழையை உண்டாக்கு. ஸோ நீங்கள் தப்பிக்கும்படியாக, நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பத்தோடு கூட இந்த பூமியிலே மீண்டுமாய் ஜீவிக்கும்படியாக ஒரு வழியை அங்கு ஆண்டவர் உண்டாக்கி அதை நோவா நிறைவேற்றும்படியாக அங்கு செயல்பட வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பூமியையே அழிப்பேன் என்று சொன்ன தேவன் தன்னுடைய சித்தத்தின்படி வாழ்ந்த மனிதனான அந்த நோவாவை காப்பாற்றும்படியாக ஒரு வழியை உண்டாக்கினதை, அந்த வழியாக அந்த மனிதனையும் அவன் குடும்பத்தினரையும் அவர் காப்பாற்றி கொண்டு வந்து நிறுத்தினதையும் நாம் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது. 40 நாட்களுக்கு மேலாக மழை பொழிகிறது. 150 நாட்களுக்கு மேலாக அந்த ஜலம் இந்த பூமியின் மீது பிரவாகித்து கொண்டே இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் நோவாவையும் அவன் குடும்பத்தினரையும் தேவன் பாதுகாத்து மீண்டுமாக பூமியிலே நிலை நிறுத்தும்படியாக அவர் செயல்பட்ட காரியத்தை நாம் அதில் வாசிக்க முடியும். ஸோ தேவன் தான் தெரிந்து கொண்ட மனிதனை அவர் காக்கும்படியான வழியை உண்டு பண்ணி அவனை பாதுகாக்கிறவராய், அவனை நடத்துகிறவராய், அவனை நிலை நிறுத்துகிறவராய் இருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. ஸோ அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட அங்கு பார்க்க முடியும். தேவன் அங்கு செங்கடலை கடக்க செய்து அவர்களை காத்த தேவன் இங்கு பேழையை கட்ட செய்து அவரை காக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களையும் அவர் மிக லேசானதாக செய்து முடிக்கிறவராக அவர் இருக்கிறார். இங்கு நாம் பார்க்கிற ஒரு காரியம் 43வது அதிகாரத்தின் அந்த வசனம் 20வது வசனம், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது அந்த வழியை உண்டாக்குவேன். அது யாருக்கு என்றால், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்துக்கு, என்னுடைய ஜனத்துக்காக நான் வழியை உண்டாக்குவேன், என்னுடைய ஜனத்துக்காக நான் அவாந்திர வழியில் ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இங்கு இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதை பார்க்கிறோம். தாவீது அங்கு முதல் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது முன்பாக கோலியாத் என்கிற பெலிஸ்தன், அவன் எவ்வளவு ஒரு ஆயுதம் அணிந்த, எவ்வளவு ஒரு அதிகமான ஆயுதம் அணிந்த ஒரு போர் வீரனாக காணப்பட்டான் என்றால், அங்கு 17வது அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள், அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கலசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடயத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படைமரத்தின் கனதியையும் அவன் ஈட்டியின் அலகு 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். இவ்வளவு அதிகமான உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆயுதம் அணிந்திருக்கிற ஒரு மனிதன், ஒரு ராட்சதன் அங்கு அந்த இடத்துல தாவீதுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். ஸோ அங்கு அந்த சூழ்நிலையை சந்திக்க தாவீது அங்கு தயாராகிறார். அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை சந்திக்கிற ஒரு தைரியத்தோடு அங்கு தாவீது செல்லும் பொழுது அங்கு தேவன் அவனுக்கு ஒரு வழியை, அங்கு அவனுக்கு அந்த இடத்துல ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவன் கவச ஆடை அணிந்திருந்த அந்த மனிதனுடைய நெற்றியில் ஒரு துளி இடத்தை ஆண்டவர் அங்கு தாவீதுக்காக விட்டு வைத்திருந்ததை பார்க்கிறோம். அவன் முகத்தை மூடி இருப்பானால் அந்த இடத்துலையும் அங்கு எந்த விதமான ஒரு புள்ளியும் இருக்கவே முடியாது. ஆனால் அந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த கவன் கல்லிலிருந்து புறப்பட்ட அந்த கல் நேராக அந்த நெற்றியை அது தொட்டு அவனை அந்த இடத்திலே விழப்பண்ணினதை பார்க்கிறோம். ஸோ தேவன் சூழ்நிலையை சந்திக்க தாவீது தயாராக இருந்த பொழுது,
சந்திக்க அவன் கடந்து சென்ற பொழுது அங்கு ஒரு வழியை வைத்திருந்தார். தாவீதும் மற்ற மனிதர்களைப் போல, சவுலைப் போல பயந்து கொண்டே இருந்திருப்பாரானால் அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை அவர் சந்திக்கவும் முடியாது. அதே சமயத்தில் தேவன் காட்டியிருந்த வழியும் அவருக்கு தெரிந்திருக்க முடியாது. அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை சந்திக்க தைரியமாக தாவீது கடந்து சென்றதினால்தான் தேவன் அங்கு ஒரு வழியை, அங்கு ஒரு வாய்ப்பை அவர் வைத்திருந்தார். தாவீது அதை பயன்படுத்தி கொண்டார். ஸோ இங்கு நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 145:3, தேவனுடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. அவரின் காரியங்கள், அதன் மகத்துவம் அது ஆராய்ந்து முடியாத அளவிற்கு அது மிக மிக அற்புதமானதாக இருக்கிறது. அதே போல் ஏசாயா 40:28, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. எந்த மனிதனுக்கு எப்படிப்பட்ட தப்பிக்கிற வழியை கொடுத்து அவனை தப்பி செல்ல வழி செய்து அவனை காத்து நடத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிற காரியம், அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் தயாராக இருப்போமானால் நிச்சயமாக நம்முடைய வனாந்திரத்தின் மத்தியில் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நாம் பார்த்தது போல் அதே போல் சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற அந்த சூழ்நிலைகளை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது, தைரியமாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் சந்திக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது, எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் அதை விட்டு ஓடி போகிறவர்களாய் இல்லாமல் அதை தைரியமாய் முன்னேறி சென்று சந்திக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலே நமக்கு ஒரு சாதகமான வழியை வைத்திருப்பார். அது தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வெற்றிக்கான வழியாக இருக்கிறது. ஸோ அதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் செயல்படும் பொழுது நாம் தேவன் வைத்திருக்கிற திட்டத்திற்கு நேராக, தேவன் வைத்திருக்கிற வெற்றிக்கு நேராக கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். தாவீது வைத்த அந்த முதல் அடி அவருடைய ஒரு பெரிய முன்னேற்றத்திற்கான ஒரு முதல் படியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அண்ணன்மாரினுடைய பேச்சை கேட்டு அவர்கள் அவனை ஏசினதை கேட்டு அவன் தயங்கி இருப்பானானால், அவன் அந்த இடத்துல சோர்ந்து போய் நின்றிருப்பானானால், அண்ணன்களே இதை சொல்கிறாங்களே, இவ்வளவு பேர் நின்று செய்ய முடியாததையா நான் செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல தாவீது யோசித்து இருப்பானானால் நிச்சயமாக அந்த வெற்றியை அவன் சந்தித்திருக்க முடியாது. அவனுடைய முதல் படியும் அதுவாக இருந்திருக்காது. ஸோ இந்த இடத்துல நாம் பார்க்கிற காரியம், நாம் சூழ்நிலைகளை கடந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையும், எந்த சத்துருவின் திட்டங்களும், எந்த மனிதர்களுடைய அவமான, நம்மை வெட்கப்படுத்துகிற, நம்மை கிண்டல் பண்ணுகிற வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காமல் நாம் முன்னேறி சென்று கொண்டே இருப்போமானால் நிச்சயமாக தேவன் நமக்கென ஒரு வழியை வைத்திருப்பதையும், அந்த வழியாக நாம் அவர் வைத்திருக்கிற வெற்றிக்கு நேராக கடந்து செல்லுவதையும் நாம் அனுபவிக்க முடியும், உணர முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அதை நம்முடைய வாழ்க்கையின் சாட்சியாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இந்த இடத்தில் அதை தான் நாம் பார்க்கிறோம். ஸோ இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிற ஒரு காரியம், இங்கு அவர் சொல்லுகிறார், நான் தெரிந்து கொண்ட என் க்ஷணத்துக்காக அப்படின்னு சொல்கிறார். அதே சமயம் அங்கே இன்னும் ஒரு காரியம் 21வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஸோ நான் ஒரு வழியை உண்டாக்குவேன், அந்த வழியாக ஜனங்கள் கடந்து வந்து ஜெயம் எடுப்பார்கள். அந்த ஜெயத்தின் மத்தியில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள், என்னுடைய துதியை, எனக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பார்கள், எனக்கு நன்றி செலுத்துவார்கள், என்னை நன்றியோடு நினைத்து பார்ப்பார்கள் என்று தேவன் அங்கு எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஸோ இந்த இடத்துல தேவன் நமக்கு வழிகளை உண்டு பண்ணி பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற இந்த உலகத்தின், இந்த வாழ்க்கையின் மத்தியில், கடினமான பாதைகளின் மத்தியில் நம்மை நடத்தி செல்லுகிற தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம்,
அவரை முழு இருதயத்தோடு நாம் நேசிக்க வேண்டும். நன்றி உள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. இங்கு நாம் நோவாவை பார்ப்போமானால், இங்கு ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நோவா அவ்வளவு வெள்ளங்களை கடந்து அந்த இடத்திலே அந்த பேழையிலிருந்து முதலில் பூமியில் காலெடுத்து வைத்த பொழுது செய்த காரியம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தேவன் எவ்வளவு அற்புதமாக என்னுடைய ஜீவனை, என் குடும்பத்தின் ஜீவனை அவர் பாதுகாத்தார். இத்தனை நாட்கள் உலகம் முழுவதும் தண்ணீரினால் அது மிதந்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் மூழ்கி போகாமல் அவர் காத்து கொண்டாரே என்று சொல்லி அவன் அந்த பேழையிலிருந்து வெளிப்பட்ட அந்த முதல் க்ஷணமே அவர் செய்த காரியம், தேவனுக்கு நன்றி பலிகளை அவர் அங்கு காணிக்கையாக செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அதை சுகந்த வாசனையாக, என்னுடைய தாசனாகிய நோவா எவ்வளவு அற்புதமாக நான் செய்த இந்த நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்துகிறான் என்று சொல்லி அதை சுகந்த வாசனையாக நுகர்ந்து மகிழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸோ தேவன் நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்கு நன்றி சொல்லுகிற ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஒரே மாறுத்தரம், ஒரே பிரதியுத்தரம், ஒரே பிரதி உபகாரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது அவருக்கு நன்றி சொல்லுவது மட்டும்தான். தாவீது சொல்லுகிற காரியம் சங்கீதம் 116 அங்கு 12, 13வது வசனங்கள் சொல்லுகிறது. இங்கு நாம் தாவீது சொல்லுகிற காரியத்தை நாம் பார்ப்போமானால், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். தாவீதுக்கு தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்த முடியும் என்று சொல்லி அங்கு அவர் நன்றி பலிகளை, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் அவரை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லி அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஸோ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே காரியம், அந்த உண்மையுள்ள அன்பு நிறைந்த அந்த இருதயத்தோடு கூட நன்றி செலுத்துவதை மாத்திரம்தான் நம்முடைய தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அவர் நமக்கு வழிகளை உண்டாக்கி நம்மை ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் கடந்து போக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் எந்த இடத்திலும் நாம் சோர்ந்து போய் விடாமல், தவறி போய் விடாமல், அழிந்து போய் விடாமல் இருக்கும்படியான வழிகளை உண்டாக்கி நடத்துகிற தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், அன்பு நிறைந்த மெய்யான அவரை நேசிக்கிற அன்போடு கூட இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற நன்றியை மாத்திரம்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அங்கு பார்க்கிறோம், இயேசு 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி அனுப்பின பொழுது வந்த ஒரு குஷ்டரோகியிடம் அவர் கேட்கிற கேள்வி, மற்ற 9 பேர் எங்கே? ஸோ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய் எப்பொழுதுமே அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறார். தீமைக்கு ஏதுவானவைகளை கூட நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். துன்பமாக தோன்றுகிறவைகளை கூட அவர் நமக்கு இன்பமானதாக மாற்றுகிறார். நன்மைக்கு ஏதுவாக சகலத்தையும் நடத்துகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நன்றி உள்ள இருதயத்தை வருஷத்தின் இந்த கடைசி நாட்களில் நாம் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் இன்னும் அதிகமாய் அவர் அதிலே மகிழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை அவர் இன்னும் பிரகாசிப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ இந்த நாளில் கூட நம்மை நாமே தாழ்த்தி நம்மை அர்ப்பணிக்கலாமா? தேவன் எவ்வளவு நல்லவராய் இருந்து, எவ்வளவு கிருபை உள்ளவராய் இருந்து, நாம் சில நேரங்களிலே தவறுகிற பொழுதிலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை காத்து நமக்கு உணர்த்தி நம்மை நடத்துகிற நல்ல தேவன்.
இந்த நாட்களில் அவரை நாம் உண்மையான இருதயத்தோடு கூட, அன்பு நிறைந்த இருதயத்தோடு கூட, அவர் மீது வைத்த அந்த அன்போடு கூட அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படியாக, நன்றி செலுத்தும்படியாக, அந்த நன்றியை நம்முடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்தும்படியாக இந்த நாளில் கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதையும், நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதையும் அப்பா, எங்களை நீர் நேசிக்கிறீர் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாய் எங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உம்மை நேசிக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அன்பின் தேவன் உம்மை நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அப்பா, நன்றி பலிகளை எப்பொழுதும் ஏறெடுக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நான் நன்றி சொல்ல வந்த அந்த ஒரு குஷ்டரோகி மனிதனை போல எப்பொழுதும் உம்முடைய பாதத்திலே நன்றி சொல்லிக்கொண்டே ஆண்டவரே, மரியாளை போல உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட நன்றி உணர்வினால் எங்களை தேவன் நிரப்புவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உதடுகளின் காலை ஆகிய அந்த ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாயிலே வைத்திருக்கிறவர்களாக, அந்த இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்க எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும்